Be the last one out to get this dough. No way, love one of your bucket-headed hoes. No way. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிட்காயினுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன் லைனாக சொல்லிடுறேன். மார்க்கெட் அடுத்த சில வாரங்கள் இல்லை மாதத்துக்கு உங்களை பயங்கரமாக படுத்தி எடுக்க போகுது. அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜஸ்ட் இந்த யூடியூப்பில் பார்க்குற மாதிரி மற்றவங்க மாதிரி ஜாலியாக ஒரு தம்ப்நெயில் போட்டு ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து டெக்னாலிசிஸ் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லா ட்ராயிங்கும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சார்ட்டை வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் காமிக்கிறேன், ஓகே? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் இது வந்து பைனான்ஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் சார்ட், பிட்காயின் யூஎஸ்டிடி 1 வீக் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த பிட்காயின் டைம் ஃப்ரேம் நீங்கள் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து வெல் அண்ட் குட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மென்டர்ஷிப் நான் எப்பவுமே டீச் பண்ணுறேன் என்னென்னா, மார்க்கெட் வில் ஆல்வேஸ் ரன் எய்தர் ஃபார் லிக்விடிட்டி ஆர் இன்எஃபிஷியன்சி. அவ்வளோதாங்க. இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வில் ஆல்வேஸ் ரன் எய்தர் ஃபார் லிக்விடிட்டி ஆர் இன்எஃபிஷியன்சி. எய்தர் அது வந்து ஒரு இம்பேலன்ஸை நோக்கி போகும், இல்லைனா ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டை நோக்கி போகும். இப்போ மார்க்கெட்டில் ப்ரோ நான் வந்து மார்க்கெட் நடுவில் இருக்குது ப்ரோ, 2 பக்கமும் இன்எஃபிஷியன்சியாக இருக்குது ப்ரோனா உங்களால் டேரக்ஷன் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நிறைய பேர் அசால்ட்டாக வந்து கேட்பீங்க, ப்ரோ 35,000 போகுமா, ப்ரோ 25,000 போகுமா, ப்ரோ டிப்பு வருமானு. மார்க்கெட் இந்த மாதிரி மிட் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது, அதாவது உங்களுக்கு இம்பேலன்சஸ் எக்ஸ்ட்ரீம் ஹெவியாக இருக்கும்போது உங்களால் டேரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. 1000 பேர் 1000 சொன்னாலும் அதில் மாற்று கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து இப்போ லாங்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, அடுத்து ஒரு வாரத்தில் ஷார்ட் போகிறதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்கன்னு ஒரு பை டைரக்ஷன் மோடில் தான் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் இப்போதைக்கு இருப்பாங்க. பெர்ஃபெக்டாக டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிகாஸ் மார்க்கெட்டில் 2 பக்கமும் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணியிருக்கு, வெல் அண்ட் குட். இது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து எஃப்இஜின்னு மார்க் பண்ணிப்போம். எஃப்இஜி இது வந்து ஃபேர் வேல்யூ கேப். அடுத்து இது வந்து பை சைட் இம்பேலன்ஸ், செல் சைட் இன்எஃபிஷியன்சி. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து பிஸி. இது மார்க்கெட் இப்போ இங்கே தாங்க மேட்ரு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். டே டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி தட்டுன்னு நினச்சேன். நான் 24,000 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை தொட்டு போயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஐ குடன்ட் டூ எனிதிங், ஓகேவா? ஆர்டர் பிளாக்கை தொட்டு இன்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருச்சு. வெல் அண்ட் குட், ரைட்? வெல் அண்ட் குட். இன்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சு. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போது ஆஸ் ஆஃப் நோ டெக்னிக்கலாக பார்த்தா மார்க்கெட் புல்லிஷாக தான்ப்பா இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தா மார்க்கெட் புல்லிஷ். கணக்குப்படி நெக்ஸ்ட் அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 35,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது எவ்வளோ கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கிறது தான் மேட்டர். இப்போதைக்கு டே டைம் ஃப்ரேமில் எப்போ மார்க்கெட் இந்த 31,000 அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் மேலே ஒரு சிங்கிள் க்ளோஸ் வச்சா போதும். we are well and good, we are in success. பிட்காயின் 31,000 தொட்டு மேலே ஒரே ஒரு சிங்கிள் க்ளோஸ் வச்சதுன்னு வைங்க, இந்த இடத்துல இப்போதைக்கு பை ஸ்டாப்ஸ், ஒரு பை செல் லிக்விடிட்டியை கிராப் தான் பண்ணியிருக்கே தவிர வேறு எதுவுமே நடக்கல. இந்த பாயிண்ட்டை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சா we are அல்ட்ரா புல்லிஷ். 4 ஹவர்ஸில் ஆல்ரெடி we are க்ளோஸ் வச்சுட்டோம். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா we are bullish right now. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப பக்காவாக புல்லிஷாக இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ என்ன ப்ரோ நடக்கும்? இப்போ 4 ஹவர்ஸில் க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போது அடுத்த ஃபியூ டேஸ்க்கு மார்க்கெட் சைட்வேஸில் போகும். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, இதுதான் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. ஒரு ரேலி வரும். இப்போ மார்க்கெட் அடுத்த ஃபியூ டேஸ்க்கு சைட்வேஸ். எந்தெந்த காயின் டவுனோ அதை வாங்கிட்டே இருங்க. ஜஸ்ட் கீப் பையிங். சம்பாதிங்க வாங்குங்க, சம்பாதிங்க வாங்குங்க, சம்பாதிங்க வாங்குங்க. இதை மட்டும் திருப்பி அடுத்த சில நாட்கள் பண்ணுங்க. ஐயோ -5% போகுது, ஐயோ -2% போகுதுன்னு பயப்படாதீங்க. பிகாஸ் அடுத்து பிட்காயின் கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய வாரங்கள் மாதங்களில் கன்சாலிடேஷன் மோடாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்யூமுலேட் பண்ணிட்டே இருங்க. உங்களால் டெக்னிக்கல்ஸ்லாம் அங்கே வேலை செய்யாது.
ட்ரேட்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டில் இப்போ நிற்குது ஆஸ் ஆஃப் நவ். ஒரு கிளியர் கட்டான லிக்விட்டி இன்டியூஸ் பண்ணி இங்கே நிற்குது. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அடுத்து பிட்காயின் நடக்கக்கூடிய விஷயம். என்ன நடக்கலாம்னா எய்தர் இந்த ரேஞ்சு பவுன்ஸ் ஆகி எய்தர் இங்கே வந்துட்டு போகலாம், ஆர் இந்த இடத்துல போயிட்டு இப்படி கூட போகலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஆல்ட் காயின்ஸ் அக்யூமுலேட் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ட் காயின் டெட் சீப்பில் நிற்குது. இதுதான் அவ்வளோதான்ப்பா. இந்த ப்ரைஸில் நிற்குது. இதுக்கு மேலே அங்கே ப்ரைஸ் இல்லை. இதுக்கு மேலே அங்கே ப்ரைஸ் கிடையாது ஆல்ட் காயின்ஸ்க்கு. ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் லோவஸ்ட்டில் நிற்குது. இதுக்கு மேலே ஆல்ட் காயின்ஸ்க்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட்டா? அந்தளவுக்கு டிப்பில் நிற்குது. ஸோ இது வந்து பெட்டர் டைம். ஐயோ இது வந்து ப்ளஸ் 20% 30%லாம் பார்க்காதீங்க. குட் டைம் டு அக்யூமுலேட். ஸோ மறக்காமல் இந்த டைமில் ஆல்ட் காயின்ஸ் நல்லா அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஒரு குட் கோல்டன் டைமாக இருக்கும். இதுக்கப்புறம் டிப் ஆனாலும் உங்களுக்கு அது நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மட்டும் கவலைப்படாமல் தயவு செஞ்சு பை பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து ஒரு சலிப்பை கொடுத்துறாது. டெஃபினட்டாக உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நீங்கள் இப்போ பை பண்ணுறது நெக்ஸ்ட் 1 இயரில் சேல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு நல்ல அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், டெலிவரி பண்ணுங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ பிட்காயின் வந்து இங்கே நிற்குது. டே டைம் ஃப்ரேம் 1 செகண்ட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எய்தர் நம்ம இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஆகி ரேலி அப் ஆகும், ஆர் இங்கே வந்துட்டு மேலே போகலாம். இல்லைப்பா இது எதுவுமே நடக்கலைன்னா டேரெக்டாக வீ கேன் கம் ஒன்ஸ் அகெயின் டு 20,000. அதுக்கான சான்சஸும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க. சரி, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட டிஸ்கவுண்ட் குரூப் இருக்குது. அது ப்ரைவேட் குரூப்பு. ஸோ ஜாயின் பண்ணுறதுனா எங்கள் மேலே இருக்க வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை டெலிகிராம் கூட டிஎம் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பாய்.